ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதான் எஃப்எஃப் வந்தாச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸ் போட்டு ரொம்ப வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இதோ வந்துடுச்சுல. அண்டு ஜிம்மினோட பர்த்டே வருது. நான் நினச்சா சரி, நம்மளோட அந்த எஃப்எஃப்பை வந்து நம்ம ஒன் ஷாட்டை கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம்ல, ஜிம்மினுக்கு வந்து கேங்ஸ்டர்ஸ் அப்சஷன். ஸோ அதை நான் பர்த்டேக்கு போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னால் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை வந்து நான் ஒரு லாங் மூவியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால ஜிம்மினுக்கு வந்து ஐடல் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் வந்து நம்ம ஜிம்மினாவோட பர்த்டே அன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஜிம்மின்கான அந்த கேங்ஸ்டர்ஸ் அப்சஷன் வந்து செமஸ்டர் லீவ் வரட்டும், நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பரில் வந்து நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு பெரிய மூவி மாதிரி நம்ம கண்டிப்பாக போடலாம். ஓகேடா, இன்றைக்கி மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிக்கோங்கடா. போன எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ போன எபிசோடில் தான் தயங்கனோட ஃபீலிங்ஸை வந்து வைன் கிட்ட காட்டுற மாதிரி, ஜாரா கிட்ட காட்டுற மாதிரி காட்டியிருப்பான். பட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஜாராக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும், நமக்கும் அவருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட்டில் வியோட அம்மா அமாண்டா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. விக்கும் அமாண்டாக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வியும் அவ்வளோ வேணான்னு சொல்லுவான். ஆனால் ஜாரா கிட்ட வந்து நான் அவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த ஒரு கன்ஃபியூஷனோடய போன எபிசோட் வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும். ஓகேடா, இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ பாத்ரூமில் நீங்கள் நல்லா அழுது முடிச்சுட்டு அப்படியே அகைன் டைனிங் வரீங்க. ஸோ தயாங்க உங்கள் கண்ணை பார்க்குறான். அழுதுட்டு வராளா? நான் இப்போ எதுக்குடி நீ சும்மா சும்மா அழுகிற? இதுக்கு எடுத்தாலும் கண்ணிலிருந்து அப்படியே மோட்டார் போட்ட மாதிரி வந்துடும் இவளுக்கு மட்டும். அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்க்குறான். சாரா ரொம்ப கஷ்டப்படுறாள், தயங்கும் புரிய மாட்டுது. நீ எப்படி புரிய வைக்கிறது? பிச்சை மாற புரிஞ்சுக்கானான்னு தெரிலையே. எதுங்கடி அழுதுட்டு வந்த? சாப்பிடுங்க, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் அப்படியே பேச்சை மாற்றிட்டு அப்படியே உங்களை கண்டுக்காமல் விட்டுடுறான். ஸோ எல்லோரும் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ வியோட அம்மா, வி நாளைக்கு அமாண்டாவை வெளில கூட்டி போ, டேட்டிங் போங்க 2 பேரும். அம்மா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. டே ஜங்கு சொல்லு, ஒரு ப்ராஜெக்டாக பிளான் போடணுன்னு சொல்லு. ஆமாம்மி, அது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போடணும். அதான் நாளைக்கு தான் மீ போடணும். இன்னும் 2 டேஸில் ப்ராஜெக்டே. அதான் அது எப்போ கொண்டு வராங்கன்னே சொல்ல முடியாது. அதான் மீ நாளைக்கே போடணும். ஓ அப்படியா? எப்போ முடியும் ஜங்கு? அது தெரில மீ. அது கரெக்டான ஒரு பிளான் வர வர எங்களுக்கே எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நைட் வந்து அவளை கூட்டிகிட்டு போ. மீ என்ன பேசிகிட்டு இருக்க? அதான் சொல்கிறேன்ல, பிளான் போட்டு எப்போ முடிப்போம்லாம் எங்களுக்கு தெரியாது. முடிச்சதும் நான் கூப்பிட்டு போகிறேன் மீ, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாவை பார்த்து முறைக்கிறான் தாயாங். ஸோ அமாண்டா பார்க்குறா. ஆண்டி எதுக்கு? வேண்டாம், அவரே ஒர்க்கில் இருப்பார், அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. அப்போ அமாண்டாவை நீங்கள் பார்க்குறீங்க. கொடுத்து வச்சவ, நமக்கு நம்ம அம்மா மட்டும் போதும், வேறு யாரும் நமக்கு வேண்டாம். அம்மா நீ இருக்கல்ல, நீ மட்டும் போதுமா. இனிமேல் வேறு யாரும் என்னோடய லைஃப்பில் வேண்டாமா அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்கிறான். ஸோ எல்லாருமே அப்படியே டைனிங்லேருந்து எழுந்துட்டு அவங்க ரூம் போகிறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ தயங்கும் திரும்பி அவங்கள ஒரு லுக்கு விடுறான். ஸோ தயங்க கரெக்டாக திரும்புகிறான் அந்த சைடு. பார்த்தா நீங்கள் தயங்க பார்க்குறதுக்காக திரும்புகிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐ கான்டாக்ட் கூட பண்ணிக்கல. அப்படியே அந்த நைட் ஃபுல்லாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போவே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டவலோடு அப்படியே வெளியில் வர்றான் பாத்ரூமில் இருந்து. ஹாலுக்கு வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாங்க்கு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் அந்த சைடு வர்றீங்க. இவர் என்ன அரையும் குறையுமா வந்து இங்கே நின்று ஆடிட்டு இருக்காரு? சார், தயாங் சார். என்னாடி? நானோ சார், காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு சார். உன்னை தானே கேட்குறேன், சேவிடாட்டம் கேட்காத. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு வச்சுறேண்ணே, அப்படியே கீழே ஆட் பண்ணி போடுறி, தூக்கலாக இருக்கணும். சரி சார். சரி போ,
அப்படியே பார்த்துட்டே நிற்ப. போய் மற்ற வேலை இருந்தால் பாரு. இந்த டைமில் ஏதாச்சும் என் மேலே அன்றைக்கி லவ் கிவ்வே வந்து அப்போயாச்சும் வாயை திறந்து சொல்லுவியாடி, உனக்கு பிடிச்சிருக்கு தயாங்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுவியாடி. அப்பா அப்போ கூட சொல்ல மாட்டேல்ல, நீ சொல்லவே மாட்டேடி. எவ்வளோதான் உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் வந்தாலும் நீ சொல்லவே மாட்டேன். கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவளை கண்டிக்காத மாதிரி அப்படியே போக சொல்லிட்டு அப்படியே சாங்க்கு அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கீழே அமாண்டா வர்றா. அப்போ வியோட அம்மா வர்றாங்க அமாண்டாவை கூட்டிகிட்டு. தயாங், இப்போது வீட்டில் 4 லேடிஸ் இருக்கும். இப்போல்லாம் அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன மாதாஜி கலாய்கிறியோ? கலாச்சிக்கோ, மாதாஜி தானே. அப்போ ஜங்குக்கும் அங்கேருந்து வந்துட்டு, என்ன மச்சான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு முன்னாடி ஃப்ரீ ஷோ காட்டி ஆடிக்கிட்டு இருக்க. மொத்தம் இங்கே வாய நீனு. அது எப்படி மச்சான், நல்லா சிங்சாங் மட்டும் நல்லா அடிக்கிற, சொரிகிற ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மிரட்டி விட்டுட்டு அவனும் அப்படியே மேலே போகிறான். அமாண்டாவை பார்த்து முறைச்சிட்டு, ஆண்டி எனக்கு தெரிஞ்சு தயாங்க்கு என்னை பிடிக்க டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆண்டி. எப்பயுமே அவர் என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. நான் சொன்னேன்ல எங்களோட ஃபர்ஸ்ட் மீட், அப்போயே அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ தயாங்க்கு என்ன பிடிக்காதுன்னு தோணுது ஆண்டி. அச்சோ அமாண்டா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்படிலாம் கிடையாது. தயாங் ஒருத்தர் மேலே ஒரு தடவை பாசம் வச்சுட்டானா அதை எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அந்த பாசம் அவங்களுக்கானது. அது மாதிரி உன் மேலே வைப்பான். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். உன்னை கல்யாணம் பண்ணக்கப்புறம் அவன் கண்டிப்பாக மாறிடுவாமா, கண்டிப்பாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாவும் அமாண்டா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு, எத்த ஆசைப்பட்டாலும் நடக்காது. அப்போது ஆசையே படக்கூடாதுல்ல என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம். ஆமாம் ஆமாம் சாரா, நீ இனிமேல் என்றைக்குமே ஆசைப்பட்றாத. ஆம்பளைங்க மேலேயா இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், யார் மேலேயும். உனக்கு ஒன்று டிசர்வ் அப்படின்னா அது அம்மாவோட பாசம் மட்டும்தான் சாரா. இனிமே அம்மா தான் உனக்கு உலகம், அம்மா தான் உனக்கு எல்லாமே. உன்னோட லைஃப் ஃபுல்லாக இனி அம்மாக்காக மட்டும் அம்மா கூடவே இருந்து அவங்க போகிற வர அவங்க கூடவே நான் இருக்கணும், அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே உங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. அப்போ வேகமாக ஓடி போய் உங்கள் அம்மா கிச்சனில் இருப்பாங்க. அப்படியே உங்கள் அம்மாவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா அம்மா நீ என் கூடவே இருப்பல்ல, சொல்லும்மா ப்ளீஸ்மா, நீ சொல்லு என் கூடவே இருப்பல்லம்மா. அப்போ உங்களோட அம்மாவும் திரும்பி அவங்களோட கண்ணத்தை பிடிச்சிட்டே, ஜாரா என்ன, ஏன் என் குழந்த இவ்வளோ குழந்தையாட்டம் அழுதுட்டுருக்கு? அம்மா நம்ம யாரையுமே நம்பக்கூடாதுல்லம்மா, எல்லாருமே நம்மளோட லவ்க்கு டிசர்வாக இருக்க மாட்டாங்கல்லம்மா. ஆமாம், நம்ம யாரையும் நம்பக்கூடாது. எல்லாரும் நம்மளோட லவ்க்கு டிசர்வாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட லவ்வுக்கு டிசர்வாக இருக்க ஒரு பர்சன் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இந்த லவ்வே ரொம்ப அழகான லவ்வாக மாறிடுமா. சரிம்மா. அம்மா இப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறியா? நான் உன் மடியில் அப்படியே படுத்துக்கிறேன், என் தலையெல்லாம் கூது விட்டு எனக்கு ஒரு பாட்டு பாடுவியே சின்ன வயசில், அந்த பாட்டு பாடுமா அப்படின்னு அவளும் அப்படியே அவளோட அம்மாவை கீழே உட்கார வச்சு அம்மாவோட மடியிலே அங்கேயே படுத்துக்கிறா. அவங்க அம்மாவும் அழகாக அப்படியே தலை கூதி விட்டுட்டு அப்படியே அழகாக அந்த பாட்டையும் பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காண சொல்லியதே, நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே, உம்மடி மெத்தை மேல் மடங்கி கொள்கின்றே. தனநானனம் தனனம் தம் தனநானனம் தரணம் தம் தனநானனம் தனனம் தம். பாட்டெல்லாம் பாடி முடித்ததும் நீங்கள் அப்படியே எழுந்துட்டு, அம்மா இப்போ பாரு உன்னோட பொண்ணு அப்படியே குட் கேர்லாக மாறிட்டேன். ஜாரா நான் இருக்கணும் இல்லையோ, நீ இந்த மாதிரி எப்பயுமே அப்படியே சிரிச்சிட்டே இருக்கணும் ஜாரா, சிரிச்சிட்டே இருக்கணும். அம்மா இங்கே பாரு, நீ இப்போ பாருனல்ல, அதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தோணும் போதெல்லாம் நான் கேட்கலாம்ல, என் அம்மாவை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல.
ஐயோ ஜாரா, எழுந்துரு, நிறைய ஒர்க் இருக்கு, எல்லாத்துக்கும் டிஃபன் செய்யணும்ல. ஆமாம்மா, வீசார் கூட தோசை கேட்டாரு, நான் பண்ணட்டா? அப்போ தாயாங்க வந்துட்டு, ஆமாம் சாரிக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்போ ஜங்குக்கும் அங்கேருந்து வந்துட்டு, அங்கேயே அண்ணாக்கு என்ன சாப்பாடு? அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை அப்படியே பண்ணி தந்துடுறேன். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும்? அண்ணா எனக்கு பொடி தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, கீ தோசை எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன செஞ்சு தரட்டும்? அப்படியே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டி கொண்டு வந்துரு. நம்ம கேட்டோம் தோசைன்னு மட்டும் சும்மா ப்ளைனாக சொல்லிட்டு, இப்போ அவன் அண்ணக்காரன் கேட்கவும் ப்ளைன் தோசையை தவிர எல்லா தோசையும் மொத்தமாக அடுக்குவா. காலைல கேட்கும் போது நீ இவ்வளோ வெரைட்டிலாம் சொல்லலையே சாரா, இப்போ எப்படி இவ்வளோ வெரைட்டி? இல்லை சார், நீங்கள் எது பிடிக்கும்னு கேட்டீங்க, அதான் நான் மேலோட்டமா தோசைன்னு மட்டும் சொன்னேன். அப்போது உங்களோட அம்மாவும் ஜாரா இரு, நான் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க. அப்போ தயாங்கும் அப்படியே உங்களை இமிட்டேட் பண்ணுற மாதிரி ப்ளைன் தோசை, மசால் தோசை, நெய் தோசை, பொடி தோசை அப்படியே அவங்க அண்ணங்காரங்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் அப்படி கொட்டுவா. என்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படி பூனைக்குட்டி வாய்ஸ் வந்துடும். என்னாடி? என்ன என்கிட்ட அப்படி பேச முடியாதா என்ன? அது எப்படி? என்ன ஜேகே, என்ன பிச்சைவானே, அவங்ககிட்ட மட்டும் எப்படியோ அப்படி பேசுகிறா? அது எல்லாம் ஒரு திறமை வேணும் ஐயா சாமி, அதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. அந்த திறமை ஹேரெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒத்திட்டு வா, அவனுக்கு என்ன கொடுக்குறியோ அதான் எனக்கு வேணும், புரியுதுல? போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் உள்ளே போகிறான். அப்போ ஜேகே உங்களை பார்த்து, ஒன்றும் இல்லைம்மா, போகிறாம பேசாமல் உன்னை தங்கச்சின்னு கூப்பிட சொல்லிடுறோமா? தயாங்கா இங்க வா. என்னடா? என்ன? எங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் பார்த்து தானே உனக்கு இவ்வளோ வயிற்றுச்சல் ஆகுது. பேசாமல் நீயும் ஜாராவை தங்கச்சின்னு கூப்பிட்றேன். என்ன மச்சான்? அப்படி சும்மா மஜாவா? அப்படி 2 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர்ஸ். அது சிஸ்டர்ஸ் இல்லை மச்சான், சிஸ்டர்ஸ் இல்லை, சிஸ்டர். சிஸ்டர். இப்போ வக்காபுலரி கேட்டாங்களா? மூட்டு சொல்லு. எங்கே மச்சான் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே வேணும்னு தாயாங்க டீஸ் பண்ணுறான். அன்னைக்கு சிவபூஜையில் கரடி மாதிரி பூந்துட்டு இன்னைக்கு இந்த வேலை மூட்டு வர்றையா கன் எடுத்து அங்கேயே பாயிண்ட் பண்ணிட்டான் மச்சான். சார் சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே நான் பொத்திக்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு ஜெய்க்கவும் சொல்லிவிட்டு, அவன் அப்படிதாம்மா, உனக்கு அவனை பற்றி தெரியும்ல, நீ கண்டுக்காத என்ன, சும்மா ஃப்ரீயாக விடு, சில் பண்ணு. அப்படி இல்லைண்ணே, எனக்கும் தெரியும், இப்போ தான் அவருக்குன்னு ஒரு ஃபியான்சி வந்துட்டாங்கல்ல, அப்போ அவரும் இனிமே அப்படியே உங்களை மாதிரியே மாறிடுவாருண்ணே. அவனுக்குன்னு ஒரு ஃபியான்சி. என்னம்மா சொல்கிறது? சரிம்மா, அண்ணாக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போட்டு எடுத்துகிட்டு வரியா? இதோ அண்ணா, ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்காக நெய் தோசை, மசால் தோசை, பொடி தோசை எல்லாமே கொண்டு வந்துடுறேன். தங்கச்சியோட ஸ்பெஷலான சமையல் இன்னைக்கு அப்படின்னு ஜேகே கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக வருது. அப்போ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வர்றீங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஜேகே உட்காந்துருக்கான், அதுக்கு பக்கத்தில் தான் தயாங்க உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் தயாங்க வைக்கிறீங்க. அது என்ன, அவனுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு செகண்டு, எனக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும். சாரி சார். அண்ணா நீ விடுமா, நான் பார்த்துக்கிறேன், அவன் கொஞ்ச நாளாக மூளை கிளம்பி போய் கிடக்கிறான், நீ விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாராவும் தயாங்க ஏறு எடுத்து கூட பார்க்காம அப்படியே போயிடுறா உள்ளக்கா. தான் பார்க்கவே மாட்டுறாளே, எப்படி ஐ டு ஐ பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஆனால் உன்னால் மட்டும் எப்படி அப்படியே அசால்ட்டாக போகிற, அந்த முடியும் பின்னாடி எடுத்து போட்டுட்டு, என்னால் மட்டும் ஏன்டி முடிய மாட்டுது. அப்போ அமாண்டா கரெக்டாக வர்றா. தயாங் அவளை வெளியில் தான் கூட்டிகிட்டு போக முடியல, அட்லீஸ்ட் அவளுக்கு ஃபுட்டை ஃபீடாச்சும் பண்ணுறா. மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், பெரிய ப்ராஜெக்டு முடிச்சு கொடுத்தன்னா பல்காக வரும். அதுக்காக நான் பிளான் போடணுமீ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடுமீ விடு. ஏய் உன்னை தாண்டி. ஆமாம், பேர் என்ன சொன்ன? டேய் அமாண்டா. அமாண்டா உனக்கு ஃபீட் எதுவும் பண்ணுமாடி? இதோ கை இருக்குல்ல, நேற்று நைட்டு எப்படி சாப்பிட்ட, அது மாதிரி போய் சாப்பிட தெரியாதாடி? இல்லை தயாங், நான் சாப்பிட்டுக்குவேன்.
ஏதோ அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது மட்டும் அப்படியே வேறு மாதிரி பேசினேன். இப்போ என்னடி ஆ எப்போ நான் வேறு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தாயான் கேட்குறான். ஸோ அதுக்கு அமாண்டா எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே இருக்கா. ஸோ ஜாரா அகெயின் அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. டேய் அப்போது அவளுக்கு நீ ஃபீட் பண்ண மாட்ட அப்படி தானே தாயாங்கா? இல்லை மீ, அவளுக்கு கை இருக்குது, அவள் சாப்பிட்டுக்கட்டும். மேபி ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு நான் அப்படியே ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறேன். ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க உங்களை பார்க்குறான். ஸோ தாயாங்க உங்களை பார்த்ததை அமாண்டாவும் பார்க்குறா. இவர் ஏன் நம்ம 2 or 3 டைம்ஸ் நோட் பண்ணியிருப்போம், ஜாராவே இவர் ஏன் பார்த்துட்ருக்காரு? ஒரு வேளை ஜாரா க்யூட்டாக இருக்கா, எல்லாத்துக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அமைதியாக ஹம்பிளாக காமாக இருக்கா, ஏன் அவர் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு அமாண்டாவும் ஒரு மாதிரி குழப்பத்தோடே பார்க்குறா. அப்போ ஜாரா வந்துட்டு, அமாண்டா இது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? வாங்க போங்கெல்லாம் வேண்டாம், அமாண்டா வா போ நீ கூப்பிடு. சரி எங்கே பாருங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும், நான் 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 தரேன், கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழகாக ஒரு வாய் ஃபீட் பண்ணுறா ஜாரா அமாண்டாக்கு. அப்போ தாயாங்கோட அம்மாவை இதெல்லாம் பார்த்துட்டு, டே தாயாங், உனக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக ஜாரா ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தானா அவளுக்கு கட்டி வச்சிருப்பேன். அப்போ ஜாராவும் சிரிச்சிட்டே, அம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, தோ இவன் இருக்கானே, ஒரு வாய் ஊட்டி விட்டுறதுல அவன் கை என்ன உடைஞ்சு போயிருமா? ஒரு வாய் தானே சொன்னேன், ஆனால் நீ பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஐயோ உன்னை மாதிரி எனக்கு ஒரு மக இல்லைம்மா, ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற, ரொம்ப நல்லா சமைக்கிற, ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்க, நல்ல கேரக்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாராவை பற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உங்களை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கவும் நீங்களும் தாயங்கோட அம்மா பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தாயங்க உங்களை வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறான். அப்படியே தூக்கி இப்போ கொண்டை போட்டுட்டா நெக்கில் இருந்ததோ ஒரு ட்ராப்பு ஸ்வெட்டு அப்படியே வருது. டைரெக்டாக அது அங்கே தான் உள்ள போகுது. அது எப்படி உனக்கு மட்டும் அப்படியே கிச்சனில் இருக்கனால வேர்த்து ஊற்றுது, ஆனால் எப்படி தான் உன்னை ஸ்வெட்டில் பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி இருக்கடி, ஒரு மாதிரி கிக்காக தான் இருக்க அப்படின்னு ஒரு மாதிரியான பார்வையில் அவன் பார்க்குறான். ஸோ அகெயின் அமாண்டாவும் இதை நோட் பண்ணுறா. எதுக்கு இவர் இப்போ எதுக்கு இவரை பார்க்குறாரு ஜாராவை? எனக்கு இது பிடிக்கலையே, இவர் இப்படி ஜாராவை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. ஜாரா கூட இவரை பார்க்கலையே, அப்புறம் எதுக்கு இவர் ஜாராவை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாவும் அப்படி பார்க்குறா. அப்போவே அமாண்டாவை பார்த்துட்டு, என்ன என்னடி அப்படியே வச்சுக்கணாங்க பார்த்துட்ருக்க, பிளேட்டை பாரு, தின்னுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு, டேகே உட்காந்து தின்ட்டே இருப்பியா? இப்போ பிளானை போடணும், 2 days 1 days எப்போ கூப்பிட்றான்னு தெரில, அதுக்கு முன்னாடி போகணும், வா பிளான் இருக்கு அப்படின்னு ஜேகேட்ட சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடறான் வாக் பண்ணி. அப்போ ஜேகேவும், அம்மா தங்கச்சி ஓ சமையல் அல்டிமேட்டு, அண்ணனுக்கு டெய்லி இந்த தோசையை வச்சுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரலெல்லாம் சூப்பிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிறான். அம்மா வந்துடுறேம்மா, போயிட்டு வந்துடுறேண்ணே, லவ் யூ மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பாரு நான் பெற்றது கூட ஒரு லவ் யூ சொல்லுதா, இவனை பாரு லவ் யூ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு அவங்க 2 பேரும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி ஒரு பேலஸ் மாதிரி கொண்டு போயிருப்பாங்கல்ல, அந்த இடம் தான் அவங்களோட இடம். ஸோ அங்கே அப்படியே பாடி கார்டோட எல்லோரும் போகிறாங்க. ஸோ அப்படியே தாயாங்க ஜெயிக்க 2 பேரும் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் டேபிளில் எல்லோரும் அப்படியே சுற்றி உட்காந்துருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த மிஷன்ஸில் இருக்காங்களோ. அப்போ தாயாங் ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் தெரியும்ல, மாலிக், ஜைன் மாலிக், அவன்தான், அவன் கண்ணில் மட்டும் இது படவே கூடாது, ஏன்னா இப்படி கை மாத்துற வேலையில் அவன் அடிக்கிறான், எல்லாத்தையும் தூக்குவான், அவன் கைக்கு மட்டும் போச்சு அவ்வளோதான், நம்ம பொலவு நக்கிட்டு போக வேண்டியதான். அப்போ அகைன் ஜங்குக்கும், தெரியும் தாயங்கா தெரியும், நம்ம இவன்கிட்ட இருந்து அவன்கிட்ட மாற்றும் போது, நம்மளோட டீலர்கிட்ட இருந்து இன்னொருத்தவனுக்கு கை மாற்றும் போது இடையில நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அந்த மாலிக் எப்போ அடிப்பான்னே தெரியாது, அப்படியே பேசுவான், தொக்கா தூக்கிட்டு போயிடுவான், அதனால செக்யூரிட்டி இன்னும் அதிகமாக்கணும். அப்படி இல்லை ஜேகே, அது நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட இருந்தால் தான் சேஃபாக இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம டீலர்கிட்ட கை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது அவன் பொழப்பு,
அவன் பொழப்பு நக்கிட்டு போதோ மண்ணை கவிட்டு போதோ அது நமக்கு தேவையில்லை. நம்மளை நம்பி ஒருத்தன் இதை ஒப்படைக்கிறான், அப்போ அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. புரியுதா ஜேகே? அப்போ அகெயின் ஜேகே, மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. சரி கொடுக்குறோம் அப்படி, அப்போ இடையில அவன் தூக்கிட்டானா? அதுக்கு ஒரு பிளான் வேணும்ல. ஆ அதுக்கு தான் பிளானை போட்டு வச்சுருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக எல்லாரும் ஒரு பிளான் அப்படியே இறங்கி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த சீன்ஸ் வரும்போது அந்த எபிசோடில் நான் சொல்கிறேன்டா. ஸோ இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. எவனு கோட்டை விட்டு வந்து நிற்கக்கூடாது. எவனாச்சும் அப்படி வந்து நின்னீங்க தொலைஞ்சு போயிருங்க. எங்கள் இருக்க வேணாம். எப்பயும் நான் யாரும் இந்த மாதிரி ஹார்ஷாக ட்ரீட் பண்ணதில்லை. இப்போ சொல்கிறேன்னா அது எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பாஸ், எங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சது. நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. வெப்பன்லாம் எடுத்து வச்சுக்கோ, கன்னு ஷார்ட் கன்னு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் வேணும். இன்னும் 2 டேஸ்க்குள்ளே அந்த செல்லர் நமக்கு கால் பண்ணுவான். அதை கொண்டு போய் நம்ம டீலர்கிட்ட கொடுக்கணும். புரியுதுல? புரியுது பாஸ், நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிடுறோம். நீ மட்டும் பண்ணுறதில்ல, நாங்களும் இந்த தடவை இறங்கி தான் பண்ணுறோம். பிளான் புரிஞ்சதில்ல? அதுக்கு இது அந்த பிளான் தான். எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஆண்டு கொண்டு போய் ஒப்படைக்கிறோம், காசு அடிக்கிறோம், முடிஞ்சு. அதோட செட்டில். எங்கள் அம்மா கூப்பிட்டு அப்படியே நல்லா சுற்றி பார்க்க நான் கிளம்பிடுவேன். உங்களுக்கும் அப்படியே செட்டில் பண்ணி அனுப்பிடுவேன். புரியுதுல? அவள் பாடி கார்ட்ஸும் எஸ் பாஸ். அப்போது அடுத்த ப்ராஜெக்ட் வந்தா அது அப்போ மைண்ட் செட்டை பொறுத்து பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா வேறு இதே லாஸ்ட்டாக வச்சுக்கோன்னு சொன்னாங்க. பார்த்துக்கலான்னு நீங்கள்லாம் போங்க அப்படின்னு ரொம்ப டெரராகவே அவன் எல்லாத்துக்கிட்டேயுமே நடந்துக்கிறான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுறாங்க. ஸோ இப்படி அதை பற்றி இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரவே நைட் ஆயிடுது. அப்போ காரை விட்டு இறங்கிட்டு ஜேகேவும், ஐயோ மச்சான், மதியம் தந்தானுங்களே சாப்பாடுன்னு ஒன்று நம்ம பாடி கார்ட்ஸே குக் பண்ணி வாயில் வைக்க முடியல மச்சான். என் தங்கையோட சமையலை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீலாம் எப்படி தான் அதை தின்னியோ தெரிலடா. நல்லா டேஸ்டியாக சமைச்சு போட்டே பழக்கியாச்சு. மூட்டு வா, நாளைக்கு மிஷன் போகும்போது அது வேணும் இது வேணும்னா சொல்லக்கூடாது. என்ன மச்சான், அப்போ எவ்வளோ நாள் நான் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேனா? அப்போல்லாம் உங்கள் தொங்கச்சி இல்லைல்ல சார், உங்கள் தொங்கச்சி இல்லைல்ல, இப்போ தானே புதுசாக உங்கள் தொங்கச்சி வந்திருக்கா, அதுக்காக சொல்கிறோம். அது என்ன மச்சான், என்ன என் தங்கச்சி பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு அப்படியே காண்டாகுது. எப்பயுமே மச்சான் நீ கோவப்பட்டா அப்படியே எனக்கு கோவம் வரும். யாரை பார்த்து கோவப்படுறியோ அவங்க மேலே எனக்கும் அப்படியே கோவம் வரும். ஆனால் இப்போது என் தங்கச்சியை பார்த்து நீ கோவப்படும் போது மட்டும் எனக்கு அப்படியே சிரிப்பு தான் மச்சான் வருது. அது ஏன்னு தெரில மச்சான், அது ஏன்னு தெரில. ஆனால் ஜாலியாக இருக்கு. நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டிக்கிறது எனக்கு அப்படியே மச்சாவா ஜாலியாக இருக்கு மச்சான். ஏண்டா மயிரி இருக்காது, மயிராண்டி உனக்கு எல்லாம் இருக்கும், மூட்டை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் உள்ளே போகிறான். அப்போ அமாண்டா அப்படியே சோஃபாலே ஹாலே உட்காந்துருக்கா தாயங்க வர்றதுக்காக. வியோட அம்மாவும் அப்படியே அமாண்டாக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜாரா நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க, உங்களோட அம்மா எல்லாருமே அப்படியே உட்காந்து அப்படியே சிட்சாட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க 4 கேர்ள்ஸும் சேர்ந்து. அப்போ ஜேகே ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு, அம்மா மாதாஜி, ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, இப்போ என்ன கேர்ள்ஸ் கேங்கே அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க போல். ஆமாண்டா, இவ்வளோ நாள் நான் மட்டும் தனியாக இருந்தேன், 2 பசங்க, நான் மட்டும் தனியாக, பாடி கார்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே பாய்ஸ் தான். அப்புறம் என்ன பண்ணுவேன், இப்போ தான் கேர்ள்ஸ் வந்துட்டாங்கல்ல, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க, இப்போது ஒன்றுக்கு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சிரிக்கிறாங்க. அப்போ தயாங்க உள்ளே வர்றான். அப்போ பார்த்ததுமே ஜாராவோட அம்மா வந்துட்டு எல்லோரும் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காஃபி எடுக்கிறதுக்காண்டி உள்ளே போயிடுறாங்க. ஸோ அமாண்டா வீ பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோட்டோட பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ தயாங்க உங்களை பார்க்குறான். நீ வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணுறா, எங்கள் அம்மா இருக்கனால இதை கூட என்னால் தட்டி விட முல்லடி. சில நேரம் சொல்லிடுறேன், சில நேரம் ரொம்ப அம்மா ஹர்ட் பண்ணுறணும்னு தோணுது. ஏன்டி நீ பண்ண வேண்டிய இடம்டி இது, எப்பயாச்சும் வாய் திறந்து சொல்லேன்டி, எனக்கு சொல்லணும்னு தோணுதுடி, ஆனால் என்னால் முடியல. எங்கள் அம்மாவும் முக்கியம், இப்போ நீயும் முக்கியம்னு தோணுது, என்னால் முடியலடி, என்னால் முடியல. அப்படியே ஒன்றுவா செத்துட்ருக்கேன்டி, ஒன்றுவா செத்துட்ருக்கேன். அப்போ தயங்கோட அம்மா, ஜாரா உனக்கு ஒரு நல்ல பையனாக நான் பார்க்கட்டுமா, இரு உங்கள் அம்மா வரட்டும்
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தயங்கே பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜாராவோட அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, நான் ஜாராக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்குறேன். அப்போ ஜாராவோட அம்மாவும், கண்டிப்பாக நானும் அதே சொல்லணும்னு நினச்சேன். நானும் என் சைடில் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு நல்ல பையனாக கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். அப்போது தாயங்கோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஏமாண்டா தள்ளு வந்துடுவா உடனே கோட் பட்டனை கழட்டுறதுக்கு. எனக்கு கழட்ட தெரியாதா? இவ்வளோ நேரம் யாட்ரி கழட்டிகிட்டு இருந்தது? நான் தானே கழட்டிகிட்டு இருந்தேன். மாட்டுறதும் கழட்டுறதும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூட்டு போ அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். ஸோ வியோட அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. அவன் போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே டோரை சாத்திடுறான். தாயாங், இப்போ என்னாச்சு உனக்கு? அம்மா வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த பொண்ணை எதுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க? மா, நீ அமைதியாக இருமா. உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருமா. இப்போ எதுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்த? நான் கேட்டேனா? எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் கேட்டேனாமா அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடி ரொம்ப வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறான். அம்மா முன்னாடியே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறல்ல? அம்மா உயிரோடு இருக்க வரை நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? சரி, அம்மா செத்துட்டா, அம்மாவோட லாஸ்ட் விஷ் இதுவாக இருந்தா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவியா? சொல்லுதாயாங். அம்மா லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷ் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா இல்லை அப்படின்னு சொன்னக்கப்புறம் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியாடா? அப்போ தாயாங் வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு, மீ இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த தலையில் கட்டணும். அதுதானே உனக்கு வேணும். கட்டி தொலைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுத்து தொலை அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே ரொம்ப கோவமாக பேசிட்டு அகைன் உள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே ஷவர் கீழே நின்றுட்டு மயிறு மாதிரி மனநிலையில் இருக்கேன். ஒரு பக்கம் எங்கள் அம்மா, ஒரு பக்கம் நீ, அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறடி. என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற. அப்படியே உன்னை தூக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போல் தோணுதுடி. உன்னை தூக்கிட்டு அப்படியே எங்கேயாச்சும் போயிடலாம் போல் தோணுது. மாஃபியாவோட குயினா அப்படியே உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணணுன்னு தோணுது. ஆனால் ஏதோ தடுக்குதுடி என்ன. அம்மா பாசம் அப்படியே என்னை தடுக்குது. அப்புறம் எங்கேருந்து வந்து தொலைஞ்சா அந்த அமாண்டா அந்த என் உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்காடி. அவளை பார்க்கும்போது உனக்கும் கஷ்டமாக இருக்குது, நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குடி. என்னால் முடியலடி, என்னால் முடியல அப்படின்னு அவனும் ரொம்ப அப்படியே ப்ரோக் டவுன் ஆகி அப்படியே ஷவர் பண்ணிட்டு வெளில வர்றான். ஸோ அப்புறம் நீங்கள் அவன் ரூமுக்கு வெளியில் போயிட்டு, தாயாங் சார், தாயாங் சார், இவளை பற்றி நினச்சாலே அப்படியே வந்துடுவா. என் மைண்டுக்குள்ளே தான் அப்படியே ரீட் பண்ணுவா போல். இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டுறி கூப்பிடு. சார், தயாங் சார், நைட்டு டின்னர் என்ன பண்ணட்டும்? அப்போ தயாங்க டோர் ஓப்பன் பண்ணுறான். சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படியே உங்களை ரூம்குள்ளே இழுத்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக ஹக் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு போயிடாதடி, இப்படியே இரு. என்ன எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன்ல எனக்கு தெரிலடி. கொஞ்ச நேரம் எப்படியே இரு. அப்போ நீங்களும் சார் என்ன பண்ணுறீங்க, நகலுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தள்ளி விட்டுறீங்க. பெதுகுடி தள்ளி விட்ட? பெதுகுடி தள்ளினேன், பொதுகு தள்ளினேன் சார். நான் ஒரு இங்கே சர்வன் மட்டும்தான். நான் எப்போவுமே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இப்படி வந்து ரொம்ப அது பேரை சொல்வேன், எனக்கு கேவலமாக இருக்குது சார். அந்த மாதிரி இருக்க நான் விரும்பலை. உங்களுக்கு இந்த கம்ஃபர்டிங் எல்லாம் அமாண்டா கிட்ட மட்டும்தான் கிடைக்கணும் சார். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்குத நானும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறான். இப்படி பேசும்போதே அவளுக்கு கண்ணில் இந்த அப்படியே டியர்ஸ் வருது. பொத்துக்குடி அழுகிற, இப்படி மட்டும் சொல்ல தெரியுதுல, அப்போ என் கண்ணை பார்த்து சொல்கிறீ சொல்லு. நான் லவ் பண்ணல, நீ அம்மாண்டாவை கல்யாணம் பண்ணிட்டு அவள் கூட எல்லாம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கோடா அப்படின்னு என் கண்ணை பார்த்து சொல்கிறீ சொல்லு, இப்போ சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உங்களை ஐஸை பார்க்குறான். ஸோ நீங்கள் உங்களால் தயங்கோட ஐஸை பார்க்கவே முடியல. சார், நான் நைட்டு டின்னர் என்ன வேணும்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க? இப்போ இருந்து எங்கே வந்துச்சு மேடம்க்கு இந்த தைரியம் எல்லாம்? கொல்ல நடி பூனை மாதிரி பேசுனேன், அப்போ என்ன புள்ளி மாதிரி பாஞ்சிட்டு வர்றேன் சொல்கிறீ? சார், நான் பூனையும் இல்லை புளியும் இல்லை சார். தயவு செஞ்சு சொல்லுங்கள், டைம் ஆகிட்டுருக்கு. நான் அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். ஏன் எதை போட்டாலும் நான் திங்க மாட்டேனா? இல்லை சார், ஃபுட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு எது பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுட்டு பண்ணி கொடுக்கணும்ல. சாரா, இங்கே பாரு, எப்பயாச்சும் உன் மனசில் உள்ளது சொல்லி தொலையண்டி. எதுக்கு அப்படியே ஹைட் பண்ணி வச்சுட்டே இருக்க? உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறீ சொல்லு.
என்ன உனக்கு பிடிக்கும்ல, அதையாச்சும் சொல்றி. அப்போ அகைன் நீங்களும் எல்லாத்தையும் சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு விஷயம் சொல்கிறோம், அது நாளைக்கு எதுவுமே மாறாதுண்ணா அது சொல்ல என்ன பிரயோஜனம் சார்? அதுக்கு நம்ம சொல்லாமல் இருந்துடலாம்ல. அதுக்கான ஹாப்பி என்டிங் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். எல்லோரும் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவும் எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் சார். அவ்வளோதான் சார், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் அகேன். நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் எதுவுமே சொல்ல மாட்றீங்க. அப்போ தேங்க்ஸ் சாராவை பிடிச்சி நல்லா அழுத்தமாக முத்தம் கொடுக்குறான். இந்த தடவை நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வாங்கிட்டே நிற்கிறீங்க. தயாங்கும் சொல்கிறான் பிரேக் பண்ணிவிட்டு, எங்கள் பாரு இந்த மாதிரி கம்ஃபர்ட்லாம் எனக்கு யாருக்கிட்டையும் கிடைக்கலடி, கிடைக்கல. உனக்கு பிடிச்சிருந்துச்சி எல்லாம் தெரிலடி. இதோ அழுதுட்ருக்கேன்ல, லாஸ்ட்டில் என்ன அழ வச்சிட்டல்லடி. எங்கே பாரு, இனிமேல் அவன் பின்னாடி வந்து நான் சுற்றி சுற்றி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா நான் கேட்க மாட்டேன். உனக்கு பிடிக்கலல்ல, அதோட விட்டுரு. இனி நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நான் அவள் கூட சந்தோஷமாக இருப்பேன் மட்டும் நினைக்காதடி, நினைக்காத. இது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு புரியல சார். லவ்வர்ஸும் இல்லை, டேட்டிங்கும் இல்லை, அப்புறம் ஏன் இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம்? தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு தயம், ஆனால் அதை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற போதில் ஒரு வாழ்க்கையை தந்தது உங்களோட அம்மா தான். அவங்கக்கிட்ட எப்படி போய் உங்கள் மகன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லுவேன் தயம் அப்படின்னு அவளும் உள்ளுக்குள்ளே அப்படியே நினைக்கிறா. எனக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் வேணாண்டி, நீ கிளம்பு சார் ப்ளீஸ். எந்த கோவமாக இருந்தாலும் ஃபுட்டு மேலே காட்டாதீங்க. அப்போ தயங்க உங்களோட கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, எனக்கு எதுவும் வேணாண்டி சொல்கிறேன்ல, இவ்வளோ சாஃப்டாக அவங்ககிட்ட நான் நடந்ததே இல்லைல்ல. இங்கே பாரு எனக்கு எதுவும் வேணாம். நீ சாப்பிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூமுக்கு வெளியில் விட்டு கதவை அப்படியே மூடிடுறான். ஸோ உங்களுக்கும் அப்படியே செம்ம அழுக. வெளியிலேருந்து அழுகிறது ஃபுல்லாக தயாங்க உள்ளே கேட்குது. தயாங்க வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜேகே வர்றான். ஜாரா, நீ கண்ணை தொடச்சிட்டு கீழே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே வந்து தயங்க அவன் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். மச்சான் இப்போ ஒன்றும் இல்லை, பிடிச்சிருக்குன்னா அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு மச்சான், அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். இப்படியா ஒருத்தருக்கு அழுதுட்டு இருக்க போகிறீங்களாடா? சொல்லு, அம்மாட்ட போய் பேசிட்டா. இங்கே பாரு மச்சான், என்னிலேருந்து என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்டில் மட்டும்தான். இனி யாரும் இல்லை. ஆமாண்டா தான் என் தலைவிதி, நான் தாலையே கட்டிட்டு போகிறேன். புரியுதுல? என் அம்மாவோட ஆசைக்காக நீ எதுவும் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காத ஜெயே, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தயங்கும் சொல்லிவிட்டு ஜெய்க்கும் போக சொல்லிட்டான். அவனும் அப்படியே தூங்குறான். ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் சீக்கிரமாக போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். எனக்கு இந்த எபிசோட் போக போக தான் ரொம்ப பிடிக்குது இந்த மாஃபியா சீரீஸே. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.